Hi friends, welcome to my channel Kanmani's Gallery. I hope you all are happy. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மாமல்லபுரம் ட்ரிப் போயிருந்தோம். மாமல்லபுரம் போகிற வழியில் இந்த டைகர் கேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருந்தது. மாமல்லபுரத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போகிற வழியில் 2 கிலோமீட்டர் தானேனா மாமல்லபுரம். அங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். டைகர் கேவ் அப்படின்னோடனே புலி இருந்த குகையாட்டங்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போயிருந்தேன். பட் ஆனால் அப்படி கிடையாது. இதுவும் ஒரு குடைவரை கோயில்கள் மாதிரி தான். அந்த மலையில் அந்த பாறையை பார்த்தீங்க அப்படின்னா அந்த புலியோட ஃபேஸ் மாதிரி செதுக்கியிருக்காங்க. அதனால தான் இதுக்கு டைகர் கேவ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்திருக்கு. கிபி 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் இந்த புலி குகை செதுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த நேம் வந்திருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட அமைப்பே எப்படி இருக்குன்னா சுற்றியும் சிங்கங்கள் இருக்க மாதிரியும் நடுவில் ராஜா உட்காந்துட்டு இருக்க மாதிரியும் ஒரு அரசவை மாதிரி தான் இதை செதுக்கியிருக்காங்க. அதோட கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நுணுக்கமாக இருக்குது. நம்ம போகிற வழியில் மாமல்லபுரம் ட்ரிப் பிளான் பண்ணிங்க அப்படின்னா போகிற வழியில் கண்டிப்பாக அதை விசிட் பண்ணி பாருங்கள். என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 25 rupees தான். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா கடல் இருக்கும். அந்த கடல் அலைகளோட சத்தத்தோட அந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்கும். நல்லா காற்றடிக்கும். குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா நல்லா விளையாண்டுட்டு வரலாம். அந்த கலை நுணுக்கங்களையும் பார்த்துட்டு வரலாம். நாங்கள் போயிருந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. ஆஃப்டர்நூன் டைமில் தான் போயிருந்தோம். வெயிலும் அந்தளவுக்கு இல்லை. நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தோம். நீங்களும் கண்டிப்பாக போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைகர் கேவ் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.